கோயம்புத்தூர்ல கீரனத்தம் ஐடி பார்க்ல இருந்து ஜஸ்ட் 10 மினிட்ஸ் டிராவலிங் டைம்ல இந்த வீட்டுக்கு நீங்க ரீச் ஆயிடலாம். சூப்பரான பியூட்டிஃபுல்லான 3 BHK லக்ஸுரி இண்டிபெண்டன்ட் வில்லாங்க. பிகாஸ் ரொம்பவே ட்ரெண்டியா இன்டீரியர்ஸ் அண்ட் எக்ஸ்டீரியர்ஸ் எல்லாம் பிளான் பண்ணி டியூப்ளெக்ஸ் மாடல்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. 2.25 சென்ட் லேண்ட் ஏரியா, 26க்கு 48 லேண்ட் டைமென்ஷன், வடக்கு பார்த்த மாதிரி சைட்டு, வடக்கு பார்த்த மாதிரியே மெயின் டோர் வச்சு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. வீட்டோட எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் பியூட்டிஃபுல்லான ஃப்ரண்ட் எலிவேஷன், நிறைய கலர்ஸோ நிறைய ஒர்க்கோ யூஸ் பண்ணாமல் மினிமல் கலர் பெயிண்டிங்ஸ், ஒயிட்டு அண்ட் கிரே கலர் காம்பினேஷன் பெயிண்டிங் ஒர்க்கோட எக்ஸ்டீரியரை செம்மையாக பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வடக்கு பார்த்த மாதிரியே நம்ம வர்றதுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்து அதுக்கு ஒரு கேட்டு, அதே மாதிரி கார் ரேம்பில் ஏற்றணும் இல்லைங்களா, அதுக்கு ஒரு டபுள் டோர் மெட்டல் கேட் கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு மெயின் டோர் கொடுத்து இந்த பக்கமும் யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இருக்குங்க. வீட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைட்லேயும் உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா யூட்டிலிட்டி ஸ்பேஸ் இருக்குது. இது கார் பார்க்கிங். ஏன்னா இது வந்து 12க்கு 20 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து லக்ஸுரி வெஹிக்கிள் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் தாராளமாக நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். மேலே ஃபுல்லாக ஸ்கொயர் ஷேப்பில் ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது. இண்டிவிஜுவல் போரும் கொடுத்துருக்காங்க. வாட்டர் சம்புமே 10,000 லிட்டரில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வீட்டை சுற்றியுமே ஜஸ்ட் பெயிண்டிங் ஒர்க்குக்காகட்டும், ஏதாவது க்ளீன் பண்ணணுன்னாலும் நமக்கு காம்பவுண்ட் வாலுக்கும் வீட்டோட சுவருக்கும் இடையில ஒரு சின்ன கேப் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் கரெக்டாக நடந்து போயிட்டு வரலாங்க. அந்த மாதிரி கேப் கொடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி வந்தீங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரியே வீட்டோட மெயின் டோருங்க. பட் நம்ம என்ட்ராகிற இந்த ரூஃபிங் மட்டும் பாருங்களேன், பியோர் டஃப் அண்ட் கிளாஸ் யூஸ் பண்ணி அதில் ரெட்ரோ லைட்ஸோட சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. அப்படி உள்ளே வந்துருங்க. வீட்டோட மெயின் டோர் பார்த்தாலே உங்களோட குவாலிட்டி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். பிகாஸ் இது வந்து 8 அடிக்கு வந்து அளவு கொடுத்து அதுலேயும் உட்டெல்லாம் பாருங்கள் செம்ம ஹெவியாக கொடுத்துருக்காங்க. டீக்குட் டோருங்க, செம்ம ட்ரெடிஷ்னல் டிசைனாகவே இருக்குது. உள்ளே அப்படியே நம்ம ஹாலில் என்ட்ராகிறோம். ஹாலோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 11க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கெல்லாம் நல்ல கிளாஸ்டு விட்ரிஃபைட் டைல்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங் ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கான்டெம்ப்ரரி டிசைன்ஸ் மாதிரி சிம்பிளாக ஸ்ட்ரைப் லைட்ஸ் அண்ட் லாஸ்டில் ஸ்பாட் லைட்ஸோட ஃபால் சீலிங் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க. இங்கேயும் அந்த உட்டன் டைப்பில் ஒரு டெக்கரேட்டிவாக ஃபால் சீலிங் செம்மையாக பண்ணியிருக்காங்க. தென் விண்டோஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பியோராக உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃப்ரேம் எல்லாம் உட்டன் ஃப்ரேமே கொடுத்து டோர்ஸுமே ஹெவியான உட்டு போட்டு ரொம்ப குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க. அந்த பக்கம் அதாவது நம்ம கார் பார்க்கிங்கை ஃபோக்கஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு பெரிய விண்டோவும் கொடுத்துருக்காங்க. தென் இந்த ஒரு வால் ஃபுல்லாக கவர் பண்ணி நமக்கு டிவி வால் ஒன்று ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே ஷோகேஸ் யூனிட் கொடுத்து சைடில் இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரிப் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே வந்தீங்கன்னா சின்னதாக ஒரு பேசேஜ் ஏரியா, அதுக்கு பக்கத்தில் கிச்சன் கம் டைனிங் ஏரியாங்க. ஸோ கிச்சன் கம் டைனிங் ஏரியா ரெண்டும் சேர்த்து நமக்கு 8க்கு 20 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. இது பாருங்களேன், டைனிங் ஏரியாவுக்கும் கிச்சனுக்குமே பார்த்தீங்கன்னா ஃப்ளோரிங் டிஃப்ரெண்ட் ஆகுதுங்க. கிச்சனில் வந்து நிறைய நம்ம வந்து காய்கறிலாம் கட் பண்ணுவோம். ஸோ ஈஸி டு க்ளீனுங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. பியோர் மாடுலர் கிச்சன், ஓவர்ஹெட் கேபினட்ஸ், பேஸ் கேபினட்ஸ், அதே மாதிரி உங்களுக்கு ஃபுல்லாகவே க்ளோஸ்டு லாஃப்ட் கபோர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர், இதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா வுட்லேயே பிளான் பண்ணியிருக்காங்க. இங்கே வுட்டன் ஆர்ச் கொடுத்து அதுலேயுமே வந்து ஃபோக்கஸிங் லைட்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது, நீட்டாகவும் இருக்குங்க. இது வந்து டைனிங் ஸ்பேஸ் நமக்கு பக்கத்துலேயே. இங்கே ஃபுல்லாக டால் யூனிட்ஸ், நமக்கு எதாவது ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணுன்னாலும் வேணுங்கிற அளவுக்கு ஃபுல்லாக டால் யூனிட்ஸ் இருக்குது. இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நமக்கு டைனிங் ஸ்பேஸ்லேயும் 2 டோர் இருக்கிற மாதிரியான விண்டோ அண்ட் ஆல்சோ உங்களுக்கு கிச்சன்லேயுமே டபுள் டோர் இருக்கிற மாதிரியான விண்டோ கொடுத்துருக்காங்க. எல்லா ப்ரொவிஷனும் இருக்குது. சிங்க்கு, ஆரோ ப்ரொவிஷன், எங்கெங்கே எது வேணுமோ தேவையான அளவுக்கு ப்ரொவிஷன்ஸ் நீட்டாக பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது டைனிங் ஸ்பேஸ் அப்படிங்கிறனால இந்த கார்னரில் வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டேர் கேஸ்க்கு அடியில் இருக்கிற இந்த ஸ்பேஸில் கூட நமக்கு ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் இருக்குது. ஸோ வேண்டாம் அப்படிங்கிற திங்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அடிக்கடி யூஸ் பண்ண மாட்டோம் அப்படிங்கிற திங்ஸ் எல்லாம் இங்கே ஸ்டோர் பண்ணிக்கலாம். கிரவுண்ட் ஃப்ளோரோட ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா 11க்கு 16 சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் எல்லா பெட்ரூம்ஸுமே 11க்கு 16 சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஸ்பாட்லைட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒன் சைடு ஃபுல்லாகவே கவர் பண்ணி வார்ட்ரோப், லாஃப்ட் கபோர்டு, இங்கே குழந்தைங்களுக்கான ஒரு ஸ்டடி டேபிள், 2 விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இவ்வளோ பெரிய ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் இங்கே இருக்குது. ஸோ பெட்ரூம்ஸில் என்னென்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு கொடுத்துருக்காங்க. இது வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்புங்க. ஃப்ளோரிங்கெல்லாம் ஆன்டிஸ்கிட் டைல்ஸு, செராமிக் டைல்ஸில் வால் டைல்ஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பாத்ரூமுக்கு தேவையான அத்தனை பாத்ரூம் ஃபிட்டிங்ஸுமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு.
ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரோட பிளான் பார்த்தீங்கன்னா ஸ்பேஷியஸான ஹாலு, கிச்சன் கம் டைனிங், ஒரு மாஸ்டர் பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூம், வெளியில் கார் பார்க்கிங் அண்ட் ஃபயர் ஏரியாங்க. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்தே நமக்கு வந்து லிவிங் ஸ்பேஸ்க்கும் டைனிங் ஏரியாவுக்கும் சென்ட்ரலில் நமக்கு ஸ்டேர் கேஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கு. ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆன்டிஸ்கிட் டைப்பில் வந்து அந்த ஃப்ளோரிங் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு லைட்ஸ் ஃபாலோ ஆகுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ரெயிலிங்க்கு எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க. வீட்டோட எல்லா இடத்துக்குமே வெளிச்சம் நல்லா உள்ளே வரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஹெடர் ரூமில் கூட பார்த்தீங்கன்னா ஃபுல் க்ளோஸ்டு விண்டோ ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. தாராளமாக வெளிச்சம் உள்ளே வரும். மேலே வந்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஹால், இல்லை ஒரு லாபி ஏரியா கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் அண்ட் ரைட் 2 சைட்லேயுமே பெட்ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் நான் இந்த பெட்ரூம் காமிச்சிடுறேன். சேம் லைக் பெருசாக எந்த டிஃப்ரென்ஸுமே இருக்காதுங்க. கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த மாதிரியே 11க்கு 16 சைஸில் பெரிய லிவிங் ஸ்பேஸு, ஃப்ளோரிங் ஆகட்டும் இல்லை உங்களுக்கு வந்து சீலிங் ஆகட்டும் எல்லாமே ஒரே மாதிரி தான். ஃபேன் முதற்கொண்டு ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. 2 விண்டோ, இந்த இடத்துல ஸ்டடி டேபிள், வார்ட்ரூப், லாஃப்ட், கபோர்ட் ஒர்க்கு, ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்காங்க. இதுலேயே வித் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோடு இருக்குது. விஷயம் என்னென்னா இந்த பாத்ரூம்க்கு கொடுத்துருக்குற டோர் கூட உங்களுக்கு WPC மெட்டீரியல். ஸோ வாட்ரு பட்டாலுமே எதுவும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூம் வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் பார்த்த சேம் பிளான், எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. அது தவிர இன்னொரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. இதுவுமே 11க்கு 16 சைஸில் தான் கொடுத்துருக்காங்க. சேம் லைக் இன்டீரியர்ஸ் எல்லாமே ஒன்று தாங்க. 2 பெட்ரூம்ஸ்லேயும் பார்த்தா எல்லாமே இங்கேயும் இருக்கும். வார்ட்ரோப், லாஃப்ட், கபோர்டு. இங்கே 2 விண்டோவுக்கு பதிலாக டோட்டலாக 3 விண்டோ கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து நமக்கு ட்ரெஸ்ஸிங் யூனிட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ரண்ட் பால்கனி செட்டப்போடு வரும். அப்படியே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் யூனிட்டு இந்த சைடு இருக்குது. அந்த பக்கம் எக்ஸிட் டோர் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு இன்னுமே நல்ல வெளிச்சமாக இருக்கும். இந்த பெட்ரூம்லேயும் அட்டாச்சு டாய்லெட் கம் பாத்ரூமோட தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃப்ரண்ட் பால்கனி ஸ்பேஸுங்க. நல்ல பெரிய ஸ்பேஸ் தான். இங்கே வந்து நல்லா மழைலாம் வந்தால் லைட்டாக தண்ணி படும்ல, அதனால ஆன்டிஸ்கிட் டைப்பில் ஃப்ளோரிங் பிளான் பண்ணியிருக்காங்க. பார்க்கிங்கில் லே பண்ணியிருந்த மாதிரி சேம் கைண்ட் ஆஃப் டைல் ஒர்க். சீலிங்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பாட் லைட்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட்டில் இருந்து பார்க்குறப்போ அந்த ஃப்ரண்ட் எலிவேஷனுக்கு யூஸ் பண்ணியிருக்கிற அந்த மெட்டீரியல்ஸ் முதற்கொண்டு நீங்கள் க்ளோஸில் பார்க்கலாம் எவ்வளோ குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ இந்த பெட்ரூம் வந்து நல்லா பால்கனி செட்டப்போடு வருது. இதில் பாத்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் கார்னரில் கொடுத்துருக்காங்க. டோரில் இருந்து உள்ளே யூஸ் பண்ணியிருக்கிற மெட்டீரியல் அண்ட் வால் டைல்ஸு, ஃப்ளோரிங் டைல்ஸு எல்லாமே குவாலிட்டியாக பார்த்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த 2 பெட்ரூம்க்கு இடையில இந்த சின்ன லாபி ஏரியாவிலேருந்து கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு எக்ஸிட் டோர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து ஒரு க்ளோஸ்டு கவர்டு பால்கனி மாதிரி தான். இங்கே வந்து வாஷிங் மிஷினுக்கான அந்த ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஸ்விட்ச் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே நம்ம காய போட்டுக்கலாம். ஆங்கிள் செட்டும் இந்த இடத்துலையே கொடுத்துட்டாங்க. மேலே போகிறதுக்கு இங்கேருந்தே லேடர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு மேலே ஓப்பன் டெரஸ் ஏரியா தான். ஸோ 1000 லிட்டர் கெப்பாசிட்டியில் ஓவர் ஹெட் டேங்க்கும் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, 3 பெட்ரூம், ஹால், கிச்சன், டைனிங், கார் பார்க்கிங் எல்லாம் சேர்ந்து பில்டப் ஏரியா பார்த்தீங்க அப்படின்னா 1750 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த வீடை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் லேண்ட் ஏரியா 2.25 சென்ட்டுங்க. ஆல்மோஸ்ட் பக்கா ரெசிடென்ஷியல் ஏரியா. ஃபுல்லாக வீடு இருக்கும் பாருங்கள். எல்லா வீட்லேயுமே இப்போ வந்து ஃபேமிலிஸ் இருந்துட்டு இருக்காங்க. ரெசிடென்ஷியல் ஏரியா தான். எக்ஸாக்ட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் கீரநத்தம் ஐடி பார்க்லேருந்து நீங்கள் 10 நிமிஷத்தில் ரீச் ஆயிடலாம். இடிகரை மணியக்காரம்பாளையம் ஊருக்குள்ளேயே லொக்கேட்டாக இருக்குங்க. டோட்டல் காஸ்ட்டு 82 lakhs சொல்லியிருக்காங்க. நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். ஏன்னா இன்டீரியர்ஸ், எக்ஸ்டீரியர்ஸ்னு நிறைய தரமான குவாலிட்டியில் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லாமே விசாரித்து பாருங்கள். தென் உங்களுக்கு வந்து ஸ்லைட்லி நெகோஷியேட் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம நெகோஷியேட் பண்ணி பேசிக்கலாம். இந்த வீட்டை நேரில் விசிட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்கும், கால் பண்ணுங்கள்.